ஓபிஎஸோட தற்போதைய நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? ஒரு அந்த ஒருங்கிணைப்பு கழகமா மாற்றப்படும் கூட சொல்லியிருந்தாரு டிசம்பர். ஆனா டெல்லி போயிட்டு வந்துட்டு நான் அந்த மாதிரி எதுவும் புதிய கழகமோ கட்சியோ இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாரு. இப்ப அவரு கூட இருக்கீங்க ஒவ்வொருத்தர திமுக நோக்கி போறாங்க. இன்னைக்கு கூட வைத்திலிங்கம் வந்து தாவேக்க போறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ திமுக இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து அதிமுகவை மீட்கணும் அப்படிங்கிற முடிவு இருக்கு. ஓபிஎஸ் அவங்களோட செயல்பாடு முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. ஓபிஎஸ் செயல்பாடு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னிட்ட போய் அதை கேட்ட தவறான இடத்துல போய் கேட்க கூடாதுல்ல. ஒருவருடைய நிலைப்பாடு செயல்பாடு பற்றி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இன்னைக்கு சேலத்தில் மழை பெய்யுது, நான் இப்ப தருமபுரியில் இருக்கிறப்ப அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னா நான் கேட்க முடியாது. அது அந்த இன்னொரு கட்சியை பற்றியோ இன்னொருவர் பற்றியோ தேவையில்லாமல் நான் கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்கு. முத்துராமலிங்க தேவர் நினைவு தினத்தை அனுசரிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து மீட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அதுலயே உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமையே இல்ல, ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கறேன். இல்ல அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அண்ணன் பன்னீர்செல்வத்தோட நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கே தெரியும். அதனால நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்ற முறையில ஓர் அணியில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அன்றைக்கு சொன்ன தொலைக்காட்சி பேட்டியில் நீங்க பாத்தீங்கன்னா உறுதியாக நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு தெரியும். அம்மாவோட விசுவாசியோ எம்ஜிஆரோட விசுவாசியோ இருந்தவங்க சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்ல முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க கூட இப்ப நீங்க அம்மாவோட ஒருங்கிணைக்கணும் உங்களை நோக்கி வராம திமுகவை நோக்கியோ இல்ல தாவேகாவை நோக்கி தானே போறாங்க. அது அவங்களதான் கேட்கணும். நீங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு உறுதித்தன்மை இல்லங்கிறதுனால போறாங்க. நீங்க அதை எப்படி வேணாலும் உங்களுடைய எண்ணத்திற்கு உங்களுடைய யோசனை உங்களுடைய நீங்க திங்க் பண்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு திருப்தி அளிக்கும்? அமமுகவுக்கு திருப்தி அளிக்கிறது? அமமுகவிற்காக உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது இல்ல, பொதுமக்கள் திருப்தி இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? நீங்க எதுக்காக என்னட்டு அந்த கேள்விகளே கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கொலை கொள்ளைகள் அதிகமாகிருக்கு முன்பை விட. அதற்கு முதல் காரணம் இந்த போதை மருந்து பழக்கத்தால கொலை கொள்ளைகள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, பெண்களுக்கான கொடுமைகள் எல்லாம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை. அதுதான் எங்கள் கருத்து. எங்கள் கருத்து அதான். திமுக வீழ்த்துவதற்கு சட்டமன்றத்தில் எந்த விதமான தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உறுதியாக வருங்காலத்தில் எங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். அடுத்த முறை நான் சேலத்துக்கு வரும்பொழுது எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சுவிடும். அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இந்த தேர்தலில் போட்டிக்கிற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. உங்களோட பார்வையில எப்படி? இல்ல தாவேகா தலைமையில் நான் பல முறை சொல்றத நீங்க அதை ஒரு பாதியை புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பாதியை புரியல. நிறைய சொல்றேன். தாவேகா தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அந்த கூட்டணியில நீங்க அங்கம் இல்ல நான் எந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பேங்கிறத பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை. முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது. ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம். பாண்டிச்சேரினா என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான், ஆரோவில்ல தான் இருக்கு. பாண்டிச்சேரி ஒன்னு தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம். அது அவருடைய கருத்து அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து அது கிடையாது. எப்படி 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 எனக்கு அதை பத்தி ஒன்று தகவல் தெரியாத ஒரு கருத்து. நான் கேள்வி எனக்கு வராத கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இந்த பொதுக்குழு எப்படி சார் பாக்குறீங்க? இன்னைக்கு நடக்குது
அதிமுக என்ன ஒரு எந்த கட்சி ஆண்டுக்கு ஒரு முறையாவது பொதுக்குழு நடத்திட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. இப்ப எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட ஜனவரி 5ஆம் தேதி தஞ்சை மாநகரில் நடக்க இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அவசியம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. நீங்க ஒரு தனி கட்சி தொடங்கி இருந்தாலும் கூட அதிமுக மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பமாகவும் இருந்தது. இப்ப அதிமுக எந்த பாதையில போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்டமன்ற தேர்தலும் நெருங்கிடுச்சு. அங்கிருந்து பல மாற்று கட்சி எதுக்கு நான் இதை பத்தி தொடர்ந்து பல வருடங்களாக, அது குறிப்பா கடந்த 3 வருடங்களாக அதை பற்றியே பேசி பல பிரச்சனைகள் திசை திருப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன். அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டாம், அது எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றேன். நேற்று விஜய் வந்துட்டு புதுச்சேரியில ரேஷன் கடைகள் இல்ல அப்படின்னு தவறான குற்றச்சாட்டு வச்சதா அவங்க அரசு சொல்லியிருக்காங்க. அங்க ரேஷன் கடைகள் இருக்குங்கிற பட்சத்தில் அது தவறான குற்றச்சாட்டு தான். அவருக்கு யாரும் தவறான தகவல்களை யாரும் கொடுத்திருக்கலாம். இன்னொரு கட்சி தலைவர் பேச்சோ இன்னொரு கட்சியின் நடவடிக்கையோ பற்றியோ நாம் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்கள் கருத்து. ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை, எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை. அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அதில் உள்ள நிர்வாகிகளை பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர, இன்னொருவரையா பச்சை சட்டை போட்டிருக்காரு, இன்னொருத்தரையா மஞ்சள் சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டா, இன்னொருத்தரையா வேஷ்டி கட்டில பேண்ட் போட்டிருக்காருன்னு கேட்டா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்களோட விருப்பம். சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? நீங்க ஏதாவது பேசி சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்களுடைய நிலைப்பாடு என்பது அவங்களே சொல்லுவாங்க.